ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான பீஸ்ட் டீமிங் மாங்கா தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஸ்பிரிட்ஸ் இல்லை என்ன, நம்ம ஹீரோ அவேக்கன் ஆயிருப்பான். பட் அவனுக்கு ஒரு ஸ்க்ரோல் தான் கிடச்சிருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கும் போது அப்போ எதுவும் சொல்லாமல் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயினுக்கு போயிட்டு ஒரு டிராகனை சமன் பண்ணியிருப்பான். அதுவும் ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு டிராகன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் அந்த இடத்த கட் பண்ணால் நேஷ்னல் டெஸ்டினேஷன் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுது. அதனால அங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாமே பயப்பட ஆரம்பிக்குதுங்க. அங்கேருந்த ஒரு பையனும் சார் நேஷ்னல் டெஸ்டினி டெம்பிளில் வந்துட்டு ட்ரிபிள்எஸ் ரேங்க் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் ஆட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரியவரும் ஷாக் ஆகும்போது பக்கத்தில் இருந்தவரும் லாங்குவாங் மட்டும்தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டரை சமன் பண்ணாரு. இப்போ யாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது அவசரப்படாத இரு போய் பார்ப்போன்ட்டு அந்த பெரியவரும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல ஹீரோடி டிராகன் அங்கே இருக்க ஒரு சீல்குள்ளே போகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இது உண்மைதான் போல ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் வந்திருக்கு. லாங்குவாங் இருந்த டைமிங்கில் நம்ம எப்படி இருந்தோமோ அதேமாரி மாற போகிறோம். நேஷ்னல் டெஸ்டினேஷன் வேல்யூ கூட 1000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பக்கத்தில் இருக்கவர் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இந்த ட்ரிபிள்எஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்ஸ்ல யார் எழுப்புனாங்கன்னு எனக்கு தெரிய வரணும். சீக்கிரம் போய் தேடுங்கடான்ட்டு அந்த பெரியவரும் சொல்றாரு. அந்த இடத்த கட் பண்ணா நோ வாய்ஸ் டஞ்சன் வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் பசங்கள்லாம் டஞ்சனுக்குள்ள போவாங்க. அந்த இடத்துக்கு ஆரஞ்சு கலர் மண்டின்னு வந்துட்டு பிரதர் யாங் நீங்க தானே எனக்கு மெசேஜ் பண்ணீங்க என்ன டீம் சேரணுமான்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் இல்லை நான் சோலோவா தான் போறேன்னு சொல்றான். இதை கேட்டு நீங்க உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்ட்டு அவனும் கேட்கும்போது மற்ற பசங்கள்லாம் ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. கேட்டு ஆரஞ்சு கலர் மண்டினும் ஏய் என்னையா சொல்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே சொன்னேன், எதுக்கே அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அவனும் சொல்லும்போது பின்னாடியில் இருந்துட்டு இன்னுமே ஹேய் நீ ஏன் என் கூட வந்து டீம் சேரக்கூடாது, நான் உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு அவள் சொல்கிறா. இல்லை நான் டீமோடு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரொம்பவும் கம்மியாக கிடைக்கும் அதனால தான் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹேய் நான் ஒரு டிவைன் கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் சீலை எழுப்பியிருக்கேன், எப்படி என்னால் ஸ்லோவாக லெவலப் ஆக முடியும் அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹேய் வெயிட் பண்ணு, நீ ஸ்பீடாக லெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றியா, நீ டியான் லாங் அகாடமியில் சேரணும்னு ஆசைப்பட்றியா என்ன அப்படின்ட்டு அவளும் கேட்கும்போது இதை கேட்டுட்டு பசங்களுமே என்ன டியான் லாங் அகாடமிக்கும் போகிறானா, இவங்கிட்ட இருக்க குப்பை கிரேடை வச்சுக்கிட்டு எப்படியா அது வரைக்கும் போக போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோவை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாங்காவில் ஹீரோவை வச்சு செய்கிறானுங்க கைஸ் பசங்க, போட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ 2 பேருமே ஒரே அகாடமிக்கு தான் போட்டி போடுறோம், வா யார் முதல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நான் அவனை ஃபைனலில் மீட் பண்ணுறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கண்டுக்காம போர்ட்டலுக்குள்ளே போகிறான். இதை பார்த்துட்டு அவளும் கடுப்பாயிட்டு இவன் ரொம்ப பண்ணுறான், நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அவனுடைய பிளாக் ஃபீனிக்ஸை வெளியே விடுறா. அப்படியே அவளுடைய சைடில் பார்க்கும்போது ஒரு லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு மான் இருக்குது. என்னதான் இவளுடைய ஃபீனிக்ஸ் வந்து லெவல் 1ல் இருந்தாலும் அதோடைய கிரேட் டிவைன் இல்லையா, அதனால ஈஸியாகவே அட்டாக் பண்ண முடியும்ட்டு அவளும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்கிறா. ஸோ ஒரு அட்டாக் போயிட்டு அந்த மானை போட்டு தள்ளிடுது. சூப்பர், என்னை விட ஃபாஸ்ட்டாக யாராலையும் லெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த இடத்த கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு 3 உல்ஃப் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே லெவல் 3ல் இருக்கக்கூடிய உல்ஃபுங்க தான் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை ஹீரோவும் பார்த்துடுறான், லெவல் 3ல் இருக்கக்கூடிய உல்ஃபுங்க, இது மற்றவங்களுக்கு வேணா கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலாங்கை எடுத்து ஒரு பிரித் அட்டாக்கை யூஸ் பண்ண சொல்கிறான். ஜூலாங் லைட்டாக வெளியே வந்து ஒரு பிரித் அட்டாக் யூஸ் பண்ணுது. அதுக்கே அங்கே 3 உல்ஃபுங்களுமே செத்து போயிடுது. ஹீரோவுக்கு 60 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடிக்கு என்னுடைய ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்கக்கூடிய மாஸ்டர் வந்து ஒரு உல்ஃப் குரூப்பை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுச்சே. இன்னும் என்னால் ஒரு 3 பீஸ்ட்டை சமன் பண்ண முடியும், ஆனால் என்னோடய ஸ்பிரிட் எனர்ஜி ரொம்பவும் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு சமன் பண்ண முடியல. என்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜி பர் டேக்கு 10 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அப்படின்னா தான் நான் இன்னொரு ஸ்பிரிட் சீலை எழுப்ப முடியும். இப்போதைக்கு ஜி லாங்கை வச்சே இந்த மேட்சை சமாளிப்போன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போட்டுவிட சொல்கிறான். ஒரு ஜி லாங் ஒரு அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் போய் ஒரு பியரை தாக்கி போட்டு தள்ளுது. அது லெவல் 2ல் இருக்கிறதுனால ஹீரோவுக்கு 30 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அடுத்து லெவல் 1ல் இருக்கக்கூடிய பாய்சனஸ் ஸ்கார்பியனை போட்டு தள்ளி ஹீரோ 10 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கெயின் பண்ணுறான்.
அந்த டைம் ஹீரோக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் வர்றத ஹீரோ சென்ஸ் பண்ணிடுறான். ஸோ ஹீரோவும் சைட்ல பார்க்கும்போது, அது இப்போ போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா ஒரு உல்ஃப் குரூப்ப, அந்த குரூப்போடைய அந்த உல்ஃப் இன்னும் அவ்வளோ மோசமா கிடையாது. லெவல் 5 ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீட்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குன்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லிடுது. மத்தவங்க வேணா உன்ன பார்த்த உடனே பயந்து ஓடலாம். ஆனா உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோவும் ஜூலாங்க வச்சு ஒரு அட்டாக்க போட்டு விட சொல்றான். அதுவும் ஒரு அட்டாக்க போட்டுடுது. ஆனா அந்த உல்ஃப் அந்த அட்டாக்லாம் டாட்ஜ் பண்ணிடுது. உல்ஃப் கேங்குக்கு லீடர்னு சொல்ற வகையில என்னுடைய ஜூலாங் போட்ட அட்டாக்லேருந்து நீ தப்பிச்சிருக்கியன்ட்டு ஹீரோ சொல்லும்போது, அந்த உல்ஃபும் கோவமாட்டு செம ஸ்பீட்ல வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, ஜீலாங் உன்னுடைய டிராகன் ரோரை யூஸ் பண்ணுன்னு சொல்றான். யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் இன்ஸ்டண்டா அந்த டாக் செத்து போயிடுது. இந்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது 10 மீட்டருக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த அட்டாக் யூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது உன் சாவை நீயே தேடிக்கிட்ட பாத்தியான்ட்டு ஹீரோ சொல்லும்போது, அந்த உல்ஃப் டாக் கிங்கோடைய ஸ்பிரிட் எனர்ஜி கிறிஸ்டல் ஹீரோக்கு கிடைக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு டீச்சர் சொன்னது ஞாபகம் வருது. இந்த ஸ்பிரிட் எனர்ஜி கிறிஸ்டல்னு வருது. ஒருத்தவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வந்தோடனே, கரெக்டான என் டைமில் வந்து சிக்கியிருக்க பார்த்தியான்ட்டு ஹீரோவும் சந்தோஷப்படும் போதே, ஹீரோடைய சிஸ்டம் இது யூஸ் பண்ணலாமான்னு ஹீரோகிட்ட கேட்குது. எஸ்ன்னு கொடுத்த அடுத்த செகண்ட் ஹீரோடைய ஸ்பிரிட் எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக ரெக்கவர் ஆகிடுது. அடுத்தது என்ன, ஹீரோ நினச்ச மாதிரியே இன்னொரு ஸ்பிரிட்டை சமன் பண்ண சொல்கிறான். ஹீரோடைய சிஸ்டமும் ஒரு போர்ட்டல் மூலயமா ஒரு மான்ஸ்டரை வெளியே வர வைக்குது. அது ஒரு கோல்டன் கலர் பிரகாசத்தில் ஒரு டேர்ட்டலாக மாறி நிற்கிது. இது டபுள் எஸ் கிரேடில் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு டிராகன் டேர்ட்டில். என்னதான் இது வந்து ஜூலாங்க்கு ஈக்குவலாக வரலனாலும் கூட இதோடைய டிஃபென்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதோட ஸ்கில்லையும் நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேர்ட்டிலும் ஜூலாங்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு பேரிங்காக இருக்கும்ன்ட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணால் நேஷ்னல் டெஸ்டினேஷன் டெம்பிளை காட்டுறாங்க. அங்கே ஒரு பையனும் அட்வைசர்ஸ் ஆமாம் இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு ஸ்பிரிட் சீல் நம்மளுடைய டெம்பிளில் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பெரியவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம் அந்த பையனும் அங்கே வந்துட்டு, ஆமாம் எஸ்எஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் சீல் ஆட் ஆயிருக்கு. இதனால நேஷ்னல் டெஸ்டினேஷன் வேல்யூமே 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருந்த பெரியவங்க எல்லாருமே, என்னடா சொல்கிற, தொடர்ந்து அடுத்தடுத்து எஸ் கிரேடுக்கு மேலே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸுங்களா நம்ம இடத்துல சமன் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எங்களுக்கு கிடைச்ச டேட்டா படி அந்த 2 பீஸ்டிங்குமே ஒரே ஆள் தான் சமன் பண்ணியிருக்கான். அதுவும் அவன் இன்னும் லெவல் 10 கூட போகலையா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, லெவல் 10 கூட போகாத ஒருத்தவனா யாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாத்தாவும் கேட்குறாரு. அந்த இடத்த கட் பண்ணா இந்த பக்கம் ஓல்டு ஜூவை காட்டுறாங்க. பின்னாடி ஒரு டீச்சர் வந்துட்டு, ஹே ஜூ, உன்னுடைய டாப் ஸ்டூடெண்ட் யாங் யாங் வாய்ஸ் டஞ்சனுக்கு போயிருக்கானாமே லெவலப் பண்ணுறதுக்குன்னு கேட்கும்போது, சூவும் அந்த பொண்ணை பார்க்கும்போது மற்ற டீச்சர்ஸுங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா அந்த குப்பை ஸ்பிரிட் சீலை வச்சுக்கிட்டு எப்படி அவன் வாய்ஸ் டஞ்சனுக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது எனக்கே தெரியல, பசங்க என்கிட்ட சொன்னதுபடி அவனால் மாஸ்டரை சமன் பண்ண முடியுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்களுமே, என்ன அவனால் ஒரு புக்கை சமன் பண்ண முடியும், என்ன புக்குக்கு கை கால்லாம் இருக்கா என்ன மாஸ்டரை போய் அட்டாக் பண்ணுறதுக்குன்ட்டு அவங்களும் நக்கலாக கேட்கும்போது, அவருக்குமே என்ன சொல்கிறேன்னு தெரில. அவருமே மனசுக்குள்ளே யாங்க கிவ் அப் பண்ண மாட்டான் போலையே அப்படின்ட்டு யோசிக்கும் போதே இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வளவளம் பேசாமல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல மங்காவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் டிஎன்எஸ் ஷாடோ. பாய்.